கோதுமை மாவில் குலோப்ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 4 ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு பவுலில் தயிர் 1/4 கப்பு, சமையல் சோடா 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்துக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு, 1 சிட்டிகை உப்பு போட்டு சர்க்கரை அரைச்சதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நெய் 1 டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம் மாவை. இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு 3/4 கப்பு சர்க்கரை எடுத்து தண்ணி 1/2 கப் சேர்த்து பிசுக்கு பதத்துக்கு காய்ச்சிக்கலாம். மாவு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் நல்லா காயிட்டுன்னு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாமே போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பொன்னிறம் வந்தோடனையும் எடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறம் வந்துருச்சு. நம்ம எடுத்து சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய கோதுமை மாவு குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.